அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. எதை பத்தி பேசுறது, எதை விடுறது அப்படின்னு குழம்பி போயிருக்கேன். மற்ற நாள்ல மட்டும் நீ ரொம்ப தெளிவா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் மூவிங் அட் ஃபாஸ்ட் பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல அண்ணன் திருமா அவர்கள் மதுவிலக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே மதுவிலக்கு அப்படின்னு சொன்னாரு. அதிமுக இணைந்து போராடணும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்றதுனால அத்தோட அதை டெம்பரரியா நிறுத்தி வச்சிருந்தார் போல இருக்கு. இப்ப மறுபடியும் மதுவிலக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படியே என்ன பண்ணாரு, ஒன்றிய அரசு அவங்க தேசிய அளவில் கொள்கை எடுத்துட்டு வரணும் அப்படின்னாரு. தமிழகத்துல முழு மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னாரு. கூடவே அதிமுகவுக்கும் மதுவிலக்கில் நம்பிக்கை இருக்கிறது, இடதுசாரிகளுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, அதனால விசிக அதிமுக இடதுசாரிகள் ஒன்றாக போராட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பக்கம் அதிமுகல அப்படியே கதவை இழுத்து சாத்துறா மாதிரி வேற ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து இல்ல நாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் திருமா அவர்கள் முதலமைச்சர் போய் சந்திக்கின்றார். இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு திமுகவிலிருந்து 2 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வந்தது. உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் திமுகவிடம் சரணடைந்து விட்டார் திருமா அவர்கள். இப்படித்தான் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஆனால் ஒரு லெட்டர் ஆர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு இருக்கு இல்லையா, இதுல யார் யாரெல்லாம் அந்த குழு உறுப்பினர்கள், இந்த ஒரு லெட்டரை முதல்ல சோசியல் மீடியால பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வரல. இது யாராவது போட்டோஷாப் பண்ணி அமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஏன்னா நீங்களே பாருங்களேன், அந்த லெட்டர்ல டைட்டில் பாத்தீங்கன்னா மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு 2024. சரி, அப்போ இந்த மாநாடு சம்பந்தமா யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் அப்படின்ற லிஸ்ட் இருந்ததுன்னா ஓகே. ஆனா நடுவுல ஒரு வரி இருக்கு பாருங்க, கிறிஸ்துவ அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணிக்குழு. இதுல மொத்தம் 14 பேர் லிஸ்ட் போட்டிருக்குங்க. அதுல சில பேர் சிஎஸ்ஐ, இசிஐ, டிஇஎல்சி, ஏஎல்சி அப்படின்லாமும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கியது. மது மற்றும் போதை, அண்ணன் திருமா வேற சமீபத்துல ஒரு இடத்துல பேசியிருந்தாருங்க. இந்த சாராய கடையில தான் ஜாதி பார்க்க மாட்டான், ஒரே இலையிலேருந்து ஊறுகாயை வயிற்று நக்குவான், ஜாதி பார்க்க மாட்டான், ஒரே எலும்பு எடுத்து 2 பேரும் கட்சி தின்னுவானுங்க, ஜாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது உண்மை அப்படின்னா இந்த சரக்கோ அல்லது இந்த போதையோ அது எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் எல்லாரையும் அது சீரழிக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. இதுல அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் பேசிட்டு வருவார். மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற ஆட்சி, மதச்சார்பற்ற கட்சிகள், அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற கல்வி, மதச்சார்பற்ற அரசியல் சட்டம், இப்படித்தான் அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மாநாடு இதுவும் மதச்சார்பற்றதா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பா கோபால்? அப்ப மது மற்றும் போதை ஒழிப்பு அப்படின்னு வரும்போது கிறிஸ்துவ அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் அப்படின்றது இங்க எங்க வந்தது? இதுதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய உண்மை புரிந்தது. திருமா அவர்கள் சரண்டர் ஆயிட்டதா எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தயாராகிவிட்டார். குறிப்பா திமுகல இருக்கவங்க இதை புரிஞ்சுக்கணும். ஆஹா, அந்த பக்கம் அதிமுக புதுசா எந்த கட்சியும் கூட்டணியில சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. அந்த காரணங்கள் என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனாலதான் அவங்க யாருமே வரக்கூடாதுன்ற மாதிரி கதவை இழுத்து சாத்தி விட்டார்கள் அதிமுகல இருக்கவங்க எல்லாம். அப்போ இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக பக்கம் போக முடியாது. அதனால நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, கூட்டணி உறுதி அப்படின்னு மட்டும் அவங்க நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்க. சொல்ல போனா விசிக, ஈவன் தோழர்கள் 2 பேருமே, அது இன்னொரு மக்கள் நல கூட்டணின்னு கூட சொல்லுங்க, ஆனால் தாவேகா அந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் திருமா அவர்கள் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுத்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். சார், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கேட்காதீங்க, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்க்கும்போது இது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கூடவே விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த பெரியார் சிலைக்கு மாலை போட்டு வந்தார் இல்லையா விஜய், அதை பத்தி பேசும்பொழுது விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுவராக தெரிகிறார் விஜய் அப்படின்னு. அது என்னன்னு எனக்கு புரியல. இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுவர்கள்லாம் கோடீஸ்வரர்களா இருக்காங்க, அவங்க சொத்துக்களை அவங்க யாருக்கும் பகிர்ந்து கொடுத்ததா தெரியல. எவ்வளவு பெரிய பங்களா, அந்த பங்களா எப்படி இருக்குன்னு ரோட்ல போறவங்களுக்கு தெரியாத மாதிரி அம்மா பெரிய ஒரு கதவு, மதில் சவறு,
இதுதான் விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுவது போல இருக்கு. கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார், அது சரி, அது கூட வந்து ஏதோ டாக்ஸ்ல பிரச்சனை வந்தது, கோர்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க தான் விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுபவர்கள். அண்ணன் திருமா சொல்றாரு, நாமளும் நம்பணும். சரி, அவர் சொல்ற எதையோ நம்பிட்டு இருக்கும்போது இதை நம்ம நம்ப கூடாதா? அதனால கூட்டணி மாற்றங்கள் அப்படின்னா அதிமுக தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு இருந்தது, இப்ப மாறிக்கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில இருக்கவங்க இப்ப நிறைய பேசிட்டு வராங்க. ஆதவ் அர்ஜுனா, அது திருமா அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் வந்து என்னை இயக்குவதாக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொன்னாரு. அந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு, என்னங்க சினிமாவில இருந்து வந்தவங்க எல்லாம் டெப்டி சிஎம் ஆகும்போது திருமா அவர்கள் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு இன்னும் அண்ணன் உதயநிதிக்கு டெப்டி சிஎம் பதவி கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர் டெப்டி சிஎம் ஆயிருக்காருல்ல, சோ அதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா பாருங்க, டெப்டி சிஎம் ஆவலாம், ஏன் சிஎம் கூட ஆவலாம். ஆனா அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும். ஏதோ கொடுக்கறத வாங்கின்னு போயிருந்தோம்னா எங்க ஆவறது? இதுல திருமா அவர்கள் பேசியிருக்காரு. என்ன இப்போ வந்து நீங்கெல்லாம் என்ன டெப்டி சிஎம்னு கேட்டுக்கிறீங்க, நான் வந்து துணை பிரதமர் ஆகக்கூடாதா, துணை ஜனாதிபதி ஆகக்கூடாதா? கரெக்ட், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நான் இல்லைன்னு சொல்லல. அகைன் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த லட்சியங்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நிறைய சீட்டுகளை கேட்டு வாங்க வேண்டும் இல்லையா? சரி, சீட்டை விடுங்க. இப்போ தேவேகவுடா அவர்கள் வந்து பிரதமர் ஆகும்போது எத்தனை சீட்டு வச்சிருந்தாரு, லீஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சுன்னு அவரு பிரைம் மினிஸ்டர் ஆகலையா அப்படின்னு கேட்கலாம். ரைட், கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது இதெல்லாம் சாத்தியமாகும். ஆனா மாநிலத்தின் மந்திரி சபையிலேயே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி அவங்களோட கூட்டணி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு மந்திரி சபையிலையோ இல்ல வாரிய தலைவர் பதவியோ கூட கேட்டு வாங்க முடியாத நிலைமையில இருந்துக்கின்னு நாங்க வந்து துணை ஜனாதிபதி ஆகக்கூடாதா, பிரதமர் துணை பிரதமர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிக்கணும். மாநிலத்துல ஒரு மந்திரி பதவி வாங்க முடியுமா, அதை கேட்கறதுக்கே நமக்கு வந்து தயக்கமா இருக்குது, அப்புறம் தானே மத்தியில போய் கேட்கறது. இங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாம ஜெயிக்க முடியாது. ஆனா மத்தியில அப்படி கிடையாது. அப்போ இங்கே வாங்க முடியலன்னா நாங்க போய் எப்படி சென்ட்ரல்ல போயிட்டு மினிஸ்டர் வாங்குறது, டெப்டி பிரைம் மினிஸ்டர் வாங்குறது அப்படின்னு யாராவது யோசிக்க வேணாமா? அப்படியே ஏதோ சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், எல்லாரும் கை தட்டிட்டு இருக்க வேண்டியதான் போல இருக்குது. அதே சமயத்துல இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல், இதை பத்தி திருமா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. இந்திய ஒருமைப்பாட்டின் மீது உறுதி அளித்து பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு எம்பி, அவர் இந்த மாதிரி பேசுறது எந்த விதத்துல சரி அப்படின்னு எனக்கு புரியல. அந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க. அதாவது அங்கு வந்து தமிழர் கட்சிகளுடைய சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஓட்டு போடணும், தமிழர்கள் ஒன்றிணைந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அது தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த வரியை கவனிங்க. ஈழ விடுதலை போராளியான தோழர் அரியநேந்திரன் அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் சிங்கள பௌத்த பேரினவாதிகளின் தொடர் ஒடுக்குமுறைகளிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாக்க முடியும். பாருங்க, இதுல ஜனாதிபதியாக அப்படின்னும் போது ஜா தான் போட்டிருக்காரு, சா போடல. ஏன்னா பல இடங்கள்ல வந்து இந்த ஜூன் அப்படின்னா சூன் அப்படின்னு போடுவாங்க, ஜூலைக்கு சூலைன்னு போடுவாங்க. ஜனாதிபதிக்கு மட்டும் ஏன் வந்து ஜா போட்டாங்கன்னு தெரியல. சரி, கடைசி பத்தி பாருங்க. போர்க்களத்தில் நம்மை வீழ்த்திய இனவரி பகைவர்களை தேர்தல் களத்தில் நாம் தோற்கடிப்போம். தமிழின விரோத சிங்கள தலைமைகளோடு தொடர்ந்து தமிழீழத்தை சிதைக்க துடிக்கும் சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் ஆதிக்கத்தை தகர்த்து தமிழீழ தனித்துவத்தை நிறுவுவோம், இவன் தொல் திருமாவளவன். எப்படிங்க இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டத்தின் மீது பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றது நல்லா இருக்கா? சரி, இவ்வளவு சொல்றீங்களே, இலங்கையில வந்து அந்த கடைசி கட்டத்துல ராசபக்சேவா இல்ல ராஜபக்சேவா அவர் காலகட்டத்துல வந்து ஏராளமான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அன்றைக்கு ஆட்சியில இருந்தது காங்கிரஸ். சொல்ல போனா அண்ணன் வைகோ அவர்களை கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவாரு, காங்கிரஸ் அரசு தான் வந்து தமிழர்கள் அங்க கொன்றொழிக்கப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இவர் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். அப்ப இவர் யாரு? இவர் இந்திய எம்பி கிடையாதா? இவர் இந்தியர் கிடையாதா? நீங்க சீன ஆதிக்கம்னு சொல்லுங்க, அமெரிக்க ஆதிக்கம்னு சொல்லுங்க, அது ஏன் இந்திய ஆதிக்கம் அப்படின்னு சொல்றீங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே பிசிகாவுடைய இன்னொரு எம்பி ரவிக்குமார் அவர்கள், அவர் என்ன சொல்றாரு,
இந்த இலங்கையில ஜனதா விமுக்தி பெரமுனா அவர்களுடைய கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கார் அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்குன்னா இதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல சொல்றாரு இது பாஜக அரசின் ராஜதந்திர தோல்வி அப்படின்றாரு. எப்படிங்க இலங்கை ஃபார் தட் மேட்டர் ஒரு சுதந்திர நாட்டுல எந்த மாதிரியான ஆட்சி அமைய வேண்டும், இல்லை யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றத இன்னொரு நாடு தீர்மானிக்கின்றது அப்படின்னா தான் அது ஆதிக்கம். அப்ப அங்க பாஜக அரசின் ராஜதந்திர தோல்வி அப்படின்னு சொன்னா அப்ப அங்க யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாதுன்னு இங்க இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? அப்ப இந்த பக்கம் அவரு நாடானா மறைமுகமா இந்தியா அங்கு ஆதிக்க செலுத்த வேண்டும்ன்றாரு, இன்னாண்ட பக்கம் திருமாவர்கள் உட்காந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அப்படின்றாரு. இன்னும் ஒரு கட்சியிலேயே இருக்கிறது 2 எம்பி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசினுக்கிறீங்க. இல்ல இந்த பேசினதுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுதான் ட்வீட் போட்டதுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுதான் இவங்க போட்டிருக்காங்களா? இன்றைக்கு மாலத்தீவு பிரச்சனையை சொல்லுவாங்க. பாருங்க மாலத்தீவுல வந்து இந்தியாவுக்கு எதிராக போயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இலங்கை ஜனாதிபதி ரிசல்ட் வந்த உடனே ஒரு ஊடகத்துல ரொம்ப அப்படியே புலகாங்கிதம் அடைகிறார்கள். இந்தியாவுக்கு பேரிடி, சீனாவின் நண்பர் பதவி ஏற்கிறார். இதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? எவ்வளவு கேவலமான ஒரு மென்டாலிட்டி இல்லைங்க. இப்ப இந்தியாவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது நாம? மாலத்தீவுல பாத்தீங்களா அவங்க வந்து இந்தியாவை கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க, தோல்வி அப்படின்னாங்க. இப்ப என்ன ஆயி போச்சு? பைசா இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமை மாலத்தீவுகள் அரசாங்கத்துக்கு. இந்திய அரசாங்கம் $50 மில்லியன் மறுபடியும் கடன் கொடுத்திருக்காங்க. இன்னாதான் சீனா வந்து அங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டவருக்கு மறைமுகமா காசு கொடுத்து மற்ற விஷயங்கள்ல எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சாலும், ஆனா கஷ்டம்னு வரும்போது அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம கிட்டதான் வந்து சரண்டர் ஆகணும். ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தீவுகளை இந்தியா கிட்ட கொடுத்திருக்காங்க மாலத்தீவுகள் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அதனால ஏதோ அவங்க ஒருத்தங்க ஜெயிச்சு வந்துட்டதுனாலேயே பாத்தீங்களா அது இந்தியா கையை விட்டு போயிட்டது அப்படின்லாம் இங்க இருக்கிற சில ஜென்மங்க கூத்தடிச்சுன்னு பாருங்க, அதெல்லாம் ஷார்ட் லிவ்டு. அல்டிமேட்லி அத்தனை பேரும் இந்தியா பக்கம்தான் வர வேண்டும், இந்தியாவை நம்பித்தான் இருக்க வேண்டும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இன்னைக்கு ஜனதா விமுக்தி பெரமுனா கேண்டிடேட் ஜெயிச்சதுக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்களா இதுதான் வந்து அந்த லெப்ட் கம்யூனிசம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஜேவிபி சிங்கள பேரினவாத இயக்கம் அப்படின்னு ஒரு காலத்துல கழுவி ஊத்திருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மறந்து போயிடுச்சா அவங்களுக்கு? தமிழர்களுக்கு எதிரான இயக்கம் அது அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சா? கம்யூனிசம் பெருசா தமிழர்கள் பெருசா? எனக்கு பதில் சொல்லுங்க. தமிழர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிங்கள பேரினவாதம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவங்க கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்க, அதனால நாங்க கைத்தட்டுவோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மங்களை என்னன்னு சொல்றது? அடுத்தது இந்த கம்யூனிசம் சொல்ல போனா சீனா வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. முதல்ல கம்யூனிசத்தின் தலைநகராக மாஸ்கோ இருந்தது, அதுக்கப்புறமா அது பெய்ஜிங்கா மாறிச்சுங்க. ஆனா இன்னைக்கு இந்த சோ கால்டு கம்யூனிசம், அதை முழுமையா கம்யூனிசம்னு சொல்ல முடியாது, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸா இருப்பது அமெரிக்காவும் வாஷிங்டனும் தான். அங்க இருந்து தான் டீப் ஸ்டேட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அந்த இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம ஏராளமான சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த சாம்சங் கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க, நாங்க சம்பள உயர்வு கொடுக்கிறோம், ஆனா யூனியன்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டோலர்கள் ஒத்துக்கிறதா இல்லை. இப்போ கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு ஆட்சியில் இருக்கும் ஆளுங்கட்சியே பெரிய அளவுல குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க டோலர். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா இது நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பாசம் எல்லாம் சீனாவின் மீது தான் அப்படின்றது சீன யுத்தத்தின் போதே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இங்க பாருங்க, மாநிலத்திலும் மத்தியிலும் உள்ள அரசாங்கங்கள் தங்கள் சொந்த மக்களை பலியிடுவதன் மூலம் சாம்சங் நிறுவனத்தை பாதுகாக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். தோழர் சுதீப் தத்தா, தேசிய செயலாளர். இதுல ஒன்றிய அரசு எங்க வந்தது எனக்கு புரியல. இங்க சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி போராடுபவர்களை கைது செய்கிறார்கள், யூனியன் லீடர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க அப்படின்லாம் சொல்றீங்களே, இது என்ன மத்திய அரசு இந்த சென்ட்ரல் போலீஸ் போர்சஸ் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா? சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் வச்சு? மாநில காவல்துறை தானே. அதுக்கும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு காவல்துறையை வைத்து ஒடுக்குகின்றது, இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்லாம் பேசியிருக்காங்க டோலர்ஸ். அப்புறம் ஏங்க எல்லாத்துலயும் வந்து மத்தியிலன்னு அந்த அரசாங்கத்தையும் கொண்டாந்து உள்ள சேர்க்கிறீங்க நீங்க? ஏன் அடுத்த எலெக்ஷன்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு இதெல்லாம் ஒரு பில்டப்பா? 15-10ன்றது பத்தலையா? அது வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றீங்களா? சார் கம்யூனிஸ்ட் பத்திலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் நலன் இதுதான் முக்கியம் அப்படின்னா அப்படி ஓரமா போய் உட்காருங்க. எந்த கம்யூனிஸ்ட பத்தி பேசுறீங்க நீங்க? பொங்கலுக்கு முன்னாடி போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன இந்த நேரத்துல ஸ்ட்ரைக் பண்றாங்களா அப்படின்ன உடனே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சா? இந்த ட்வீட்டை பாருங்க.
இன்னும் எத்தனை காலம் ஓய்வு பெற்ற மூத்த போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு வதைக்கப் போகிறது? அவர்களுக்கு உரிய பஞ்சப்படி உயர்வை கடந்த 100 மாதங்களாக நிறுத்தி வைத்து சித்திரவதை. உயர்நீதிமன்றமும் மண்டையில் குட்டி இறுதி தீர்ப்பு கூறிவிட்டது. மனம் திறக்குமா? பணம் கிடைக்குமா? சவுந்தரராஜன், சிபிஐஎம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப அவுட் சோர்சிங்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்கள எடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் என்ன பண்ணாங்க? டோலர்ஸ் வாய் திறந்தாங்களா? என்ன திடீர்னு சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் மீது இவ்வளோ ஒரு அக்கறை வந்திருக்குது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க தான் சொல்ல போனா சாம்சங்ல இருக்கவங்களோட அதிக அளவுல இருக்காங்க. அவங்கள பத்தி ஒண்ணுமே கவலைப்படலையே டோலர்ஸ். என்ன ஆச்சு? இதுக்குத்தான் நான் சொன்னேன், தொழிலாளர்கள் அக்கறை அப்படின்றது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்த எலெக்ஷனுக்கு பேரம் பேசுவதற்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம். சரி, இப்ப அந்த சாம்சங் நிறுவனத்துல பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்குதுங்க. மாநில அரசுகள் ஈர்க்கும் முதலீடுகள், வாய்ப்பும் சவால்களும், சாம்சங் பிரச்சனையை முன்வைத்து ஒரு விவாதம். பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் படம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படம் இருக்கு. என்ன சொல்ல வராங்க? அப்ப முதலீடுகள்லாம் நீங்க கொண்டு வாங்க, ஆனா நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்றாங்களா? நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போனாருங்க, 7,900 சம்திங் கோடிகள் முதலீடுகள் வருகின்றன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இன்னும் யாரை கூட கேட்டிருந்தாங்க, ஏன்னா 10 லட்சம் கோடி வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இவ்வளவுதான் வந்தது அப்படின்னு. சரி, ஏதோ வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு இருக்கலான்னு பார்த்தா அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்குது நம்ம டோலர்ஸ். லோக்கல்ல ஒரு கம்பெனினா கூட ஓகேங்க, சாம்சங் அப்படின்றது உலகளாவிய ஒரு நிறுவனம். அப்போ அங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது மற்ற நிறுவனங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பான்ஷனுக்காக கையெழுத்து போட்டவங்களோ, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கையெழுத்து போட்டவங்களோ யோசிக்க மாட்டாங்களா? நாங்க அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வராரு, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவங்க கூட்டணி கட்சி அப்படி போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க, இழுத்து மூடுவோம்னு சொல்றாங்க. மத்திய மாநில அரசுகள் பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது, மக்களை பலி கொடுத்துட்டு நீங்க சாம்சங்கை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாம போய் அங்க கம்பெனி புதுசா ஆரம்பிச்சாலோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலோ நமக்கு தான் பிரச்சனை போல இருக்குது. யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இப்ப அமெரிக்கா போனது, துபாய் போயிட்டு வந்தது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது, அதுக்கப்புறம் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு, அதெல்லாம் வீணா கோபால்? இப்படித்தானே கேள்வி கேட்கணும். இங்க இந்தியாவில் எத்தனை தொழில் நிறுவனங்கள் மூடப்படுகின்றதோ அத்தனையும் சீனாவுக்கு லாபம். இது டோலர்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சீனா மேலதானே அவங்களுக்கு பாசம் அதிகம். அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்களோ? இந்தியா கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, தமிழகம் என்ன நாசமானாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடுங்க. அதை சீனால அவங்க போயிட்டு கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல இது டோலர்ஸ். அதுவும் எப்போன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பலம் அதிகமாக இருந்து பண்ணா கூட நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுங்க. மக்கள் சப்போர்ட் இருக்குது, அதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லலாம். வழக்கமா கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் மாநில கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன், வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்துல எங்கேயாவது ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அதிமுக இங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கு, திமுக அங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்கேயோ ஒரு தொகுதியில போட்டி போடுவதையே ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிற ஒரே கட்சி மாநில கட்சி கிடையாது. மாநில கட்சி அந்தஸ்தையும் இழக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்ற தேசிய கட்சின்னு சொல்லப்படுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த ட்வீட்டை பாருங்க. ஹரியானாவில் பிவானி சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் வேட்பாளர் போட்டி. போட்டி போடுறதையே இவ்வளவு பெரிய நியூஸா போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த கட்சி எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த நிலைமையில இருந்துக்கணும் அவங்க கூட்டணி கட்சி அப்படின்ற ஒரு மதிப்பு கூட இல்லாம வெளிநாட்டு முதலீடுகள் வருவதை தடுக்கிற மாதிரி போராட்டம் பண்ணினுக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணுமா வேணாமா? இது தேர்தல் பேரத்துக்கான முன்முயற்சி மட்டும் கிடையாது. நாளைக்கே கூட்டணியை உடைச்சிட்டு போயிட்டு விசிகா, டோலர்கள் இவங்கெல்லாம் தாவேகாவோட சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இது ஒரு காரணமா சொல்லிக்கலாம். அப்ப சொல்லுவாங்க, பாத்தீங்களா, இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தொழிலாளர் விரோத அரசு, மோடியுடன் கைகோர்த்து விட்டது. இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இப்படிலாம் சொல்லிட்டு அண்ணாண்ட பக்கம் போக்குறதுக்கு இது ஒரு சரியான காரணமா இருக்கும் இல்லையா? ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து டோலர்களை இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்பவே அதை செய்யல அப்படின்னு சொன்னா 26க்கு அப்புறம் திமுகவுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். இதுல அண்ணன் சீமான் உள்ள பூந்துட்டாரு பாருங்க. இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் சாம்சங் மாதிரி அதுல முதலாளி தான் அப்படியே லாபத்தெல்லாம் எடுத்துன்னு போறான், தொழிலாளிக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுக்குறான் அப்படின்னா, சரிங்க, நாளைக்கே ஐயா தெரியாதையா உங்க கட்சி ஜெயிச்சு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டும் தானே சிஎம் ஆவீங்க? எல்லாருமா சிஎம் ஆக போறாங்க?
என்ன சார் முட்டாள்தனமா கேட்குறீங்க, ஒருத்தர் தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டா கரெக்டு. கோடிக்கணக்கில் முதல் போட்டு தொழில் நடத்துறவன் அவன் தான் லாபத்தை எடுத்துட்டு போவான், நமக்கு சம்பளம் தான் கொடுப்பான். நாளைக்கு நஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம தொழிலாளர்கள் நாமெல்லாம் சேர்ந்து ஐயோ நஷ்டம் வந்துச்சு, தாங்க எங்க சொத்தை வித்து உங்க நஷ்டத்தை ஈடு கட்டுறோம் அப்படின்னு சொல்ல போறோமா? லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நமக்கு கவலை இல்லைங்க, நமக்கு அத்தோடு முடிஞ்சு போச்சு. சம்பளம் அவ்வளவுதான். ஏன் இவரே எத்தனை படம் டைரக்ட் பண்ணிக்கிறாரு, அந்த படத்தோட லாபத்தெல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க? முதலாளி தானே. நடிக்கிறவங்க டைரக்டர் இவங்க தானே அதிக சம்பளம் வாங்கினாங்க. அதுல வேலை செய்யற மற்ற தொழிலாளிகள், அந்த லைட்மேன்ல இருந்து அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இது எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு இல்லாம லாபத்தை பகிர்ந்து கொடுங்கன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரு அவரு? எதையோ ஒண்ணு பேச வேண்டியதுங்க, வாய்க்கு வந்தது உருட்ட வேண்டியது, அந்த நேரத்துக்கு ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுல சு வெங்கடேசன் எம்பி அவர் கேட்கிறார், ஒரே மாதிரி ஜிஎஸ்டி இல்லை, ஒரே தேர்தல் சாத்தியமா அப்படின்னு. என்ன மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்றைக்கு அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் அவர் அதான் கேட்டாரு. அது இந்த பில்லு போடும்போது 5%, 12%, 18% அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை குழம்பி போயிருது அப்படின்னாரு. எனக்கு என்னவோ அப்படி தோணலைங்க. இப்போ ஒரு 6 பேர் கொண்ட ஃபேமிலி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா தோசை சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நான் என்ன ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா கல் தோசை, சாதா தோசை, ஸ்பெஷல் சாதா, மசாலா, ஸ்பெஷல் மசாலா, நெய் ரோஸ்ட்டு, பேப்பர் ரோஸ்ட்டு, இப்படி விதவிதமா தோசை ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த வருகின்ற சர்வர் கரெக்டா அதெல்லாம் எழுதி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த டேபிள்ல கல் தோசை எத்தனை, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மசாலா எவ்வளோ, சாதா எவ்வளோ, கிளீனா ஒரு லிஸ்ட் போட்டு தானே கம்ப்யூட்டர் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஒரு மனுஷனே குழம்பி போல அப்படின் போது கம்ப்யூட்டர் எப்படிங்க குழம்பி போகும்? ஒரே மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்றாரா, ஒரே மாதிரி தோசை போட சொல்லுங்க, அப்புறமா ஒரே மாதிரி ஜிஎஸ்டி பத்தி யோசிக்கலாம். எல்லாருக்கும் இந்த ஜிஎஸ்டி தான் கண்ணுல தெரியுது, ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி அப்படின்னு. ஏன் இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி தான் இருந்ததா? எத்தனை வரி இருந்தது? இப்போவாது ஒரே வரி. ஆனா அப்போ வரி 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 வரியா இருந்தது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆர் தெரிஞ்சாலும் ஜனங்க முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் டாக்ஸ், வாட்டு, இன்னும் ஆக்ட்ராயின்னு ஏகப்பட்ட வரிகள் இருந்தது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதுதான் பிரச்சனையே. அன்னைக்கு வரியெல்லாம் கண்ணுக்கு தெரியாம கொடுத்திருந்தோம். அண்ட் பல பேர் அந்த வரியெல்லாம் கட்டாம ஏமாத்திருந்தாங்க. இப்ப அந்த வரி கண்ணுக்கு தெரியுது அப்படின்றது, இவ்வளோ வரியா? ஏன் இதுக்கு முன்னாடி வரியே கட்டினது இல்லையா? நாம கட்டியிருக்கோம், புரியுதுங்களா? வாங்குற நாம வரி கொடுத்துதான் வாங்கியிருக்கோம். ஆனா அந்த வரி ஒழுங்கா போய் சேர்ந்துதா? அதுதான் கேள்வி. இனியோ தோழர்கள், இவங்க கூட்டணி கட்சிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து. திமுக புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நாம புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.